மறுமையும் முஸ்லிம் பெண்களும் என்ற ஒரு தலைப்பு இன்றைய உரைக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரமலான் சம்பந்தமாக நிறைய படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. நிறைய அமல் இபாதத்துகள் செய்யணும் என்ற ஆர்வத்தோட குறிப்பா இந்த இடத்துல ரமலானுடைய மாதத்திலே பெண்களை இபாதத்துகள் விஷயத்துல, அதே மாதிரி இந்த மாதிரியான பயான் நிகழ்வுகள்ல அதிகமாக கலந்து கொள்ள செய்யணும் என்பதுதான் கடந்த பல காலங்களாக நிறைய உலமாக்கள் என்னுடைய பல உரைகள்ல நிறைய, ஏன்னா ஆண்கள் ரமலான் வந்துட்டால் நிறைய இபாதத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவுக்கு அவங்க தொழுவ போவாங்க, பெண்கள் சஹருக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பாங்க, அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள், ஜிக்ர் செய்வார்கள். பகல் நேரத்துல இந்த 5 வேளை 5 வக்து தொழுகையிலையும் மொத்தமாக 17 ரக்காத்துகள் இருக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல உள்ள 110 சூறாக்களையும் ஒரு சூறாவை தெரிவு செய்கிறான். அந்த சூறாவை ஓதாவிட்டால் தொழுகையே இல்லையாம். அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. சரி, இது ஓதாவிட்டால் தொழுகையே இல்லை. அப்ப இந்த சூறாவிலே ஒவ்வொரு நாளும் 17 தடவை நாம் ஓதுகிறோம், சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அளவே இல்லாத அன்புக்குரியவன், நிகரே இல்லாத அன்பாளன். சரி, அடுத்து நாங்க என்ன சொல்றோம்? இப்ப குறிப்பா இந்த ரமலானுடைய மாதங்கள்ல நிறைய சுன்னத்து தொழுகைகள் தொழுவோம். சரி, அப்ப 12 ரக்காத் வேறையா சுன்னத்து தொழுகை. சரி, அது அல்லாம கியாமுல் லைல், லுஹா தொழுகை, இப்படி ஒரு நாளைக்கு பேசலாது யாருக்கும் தவிர. மிக பயம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் கட்டுமையாக எல்லாத்துக்கும் நீங்க விரும்பின மாதிரி செஞ்சு கொள்ள. ஊர்ல நீதிமன்றங்களும் நியாயத்துக்கு தீர்ப்பு கொடுக்கிறவர்களும் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பல அநியாயங்கள் உலகத்துல அநியாயத்துக்கு உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான நீதி வழங்கப்பட போற நாள் மறுமை நாள், அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே தான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் கோபமாக இருப்பான். அந்த நாள் கட்டும் கோபமாக இருக்கக்கூடிய நாள். தொழுகையில ஒவ்வொரு வக்திலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் மாலிக் யௌமித்தீன் ஏதாவது ஒரு மாற்றம், தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு அல்லாஹ் சொல்றோமே, அப்படி அந்த தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும், அந்த நாளுடைய நிகழ்வு எப்படி இருக்கும்? உண்மையாக தொழக்கூடியவர் இறையச்சத்தோட குஷுவோட அந்த தூய்மையான எண்ணத்தோட முழு கவனத்தை செலுத்தி உயிரோட்டமான தொழுகையிலே ஈடுபடக்கூடியவருக்கு சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் விளங்கணும். குர்ஆன்ல உள்ள மத்த எல்லா சூறாவையும் ஓதும் போது அர்த்தம் விளங்காது, அரபு தெரிஞ்சிருந்தாலே தவிர. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா தொழுகையிலையும் அதை ஓதாட்டி தொழுகை இல்லை என்று கடமையாக்கி வைத்திருக்கிறான் என்றால் நமது முதலாவது கடமை இந்த ஃபாத்திஹாவுடைய மொத்த அர்த்தத்தையும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்வது. அப்ப இதுல மாலிக் யௌமித்தீன் என்று ஓதுகின்ற ஒவ்வொரு தடவையும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு அச்சம் உருவாகணும். முதலாக அமல் இபாதத்து விடயத்திலே கேட்கப்பட போகிற கேள்வி என்ன ரசூலுல்லாஹ்? ஒரு முஃமின், அதாவது காஃபிருக்கும் பைனனா வ பைனக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நமக்கும் அவர்களுக்கும். அந்த மஹ்ஷருடைய அந்த மைதானம் வெட்ட வெளி, நம்ம நிக்க போற நாள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சிந்திக்கணும். இந்த தொழுகை ஞாபகத்தில் வைக்கணும். வக்து தொழுகையும் தவற விடப்படாது. ரமலான்ல தினத்துல லுகர் தொழுறதுக்கு ரொம்ப தாமதப்படுத்துறோம். ரமலான் நேற்று தான் முடிஞ்சு இன்னைக்கு தலைப்புற கண்டு பெருநாளை கொண்டாடுற நாள். அசர் தொழுகை எத்தனையோ மணிக்கு பிற்போடப்படுது, அல்லாஹ் பாதுகாக்கணும். பல குடும்பங்கள்ல மக்ரிப் தொழுகை தவறி போகுது. ஏன்? பெருநாள் என்று எல்லாம் கூட்டமா சந்தோஷமா சேர்ந்து இருந்து சாப்பிட்டு மகிழ்ந்து கதைச்சிட்டு இருக்கிறாங்க, இஷா ஆகினது கூட தெரியாமல். சுபஹானல்லாஹ், இது அல்ல ரமலான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மாற்றம்.
மறுமையை பற்றி ஒருத்தர் சரியாக விளங்கி இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதும் போது அங்க இந்த உலகத்துல மாதிரி நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. சரி, நமக்காக இறைவனிடத்திலே வந்து பரிந்துரை செய்வதற்கு யாரும் இல்லை. அப்படி பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நம்முடைய அதிலே மிக முக்கியமானது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி. மறுமை நாள்ல இந்த உலகத்திலே என்னை அப்படி நேசித்த, தன்னை விடவும் என்னை நேசித்த என் தாய், எனக்காகவே வாழ்க்கையை மனைவி, நான் உயிராக நினைத்த என் பிள்ளை, எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடுற நேரம், எல்லாரும் என்னை கண்டு பயந்து திரும்பி ஓடுகிற நேரம், என்னுடைய நன்மையை கேட்டுருவாங்களோ, நாங்க நன்மையை கொடுக்க வேண்டி வந்துருமோ அப்படின்னு பயந்து ஓடுகிற நேரம், நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்ய போறது குர்ஆன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால தான் குர்ஆன் அதிகம் ஓதுங்க, நிறைய ஓதுங்க. மறுமை நாளிலே இந்த குர்ஆன் உங்களுக்காக வந்து ஷஃபாத் செய்யும், அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஓதின அத்தியாயங்கள் சூரா பக்கரா, ஆல இம்ரான் எல்லாம் அல்லாஹ் போட்டி போடும். அந்த மிகப்பெரிய மனுஷருடைய அந்த மைதானத்திலே மிகப்பெரிய அந்த வெயில், தாங்க முடியாத அந்த சூடு, இந்த சூறாக்கள் வந்து மேகமாக நம்மை நமக்கு நிழல் தரும். குர்ஆனை ஓதுறது சாதாரண நாட்கள்ல ரொம்ப குறைவு. ரமலானுடைய மாதத்திலையும் குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்திலையும் ஒரு மனிதன் குர்ஆனோடு தன்னை நெருக்கிக் கொள்ளாவிட்டால், குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி அதை விளங்கி அதன் அடிப்படையிலே வாழ்க்கையை திருத்தி வாழுவதற்கு முயற்சி எடுக்காவிட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சாதாரணமா ரமலான் முடிய அடுத்த மாதத்தில் நீங்க மொத்தமா 30 நாளையும் எடுத்து ஒரே ஒரு ஜூஸ் ஓதி இருப்பீங்களான்னு பார்த்தா இருக்காது. உள்ளத்தை தொட்டு சிந்திச்சு பாருங்க. கடந்த ரமலான் முடிஞ்சு இந்த ரமலான் ஆரம்பிக்க வரைக்கும் உங்கள எத்தனை பேர் முழு குர்ஆனையும் 11 மாசமா முழு குர்ஆனையும் ஒரே ஒரு தடவையாவது எத்தனை பேர் ஓதி முடிச்சிருப்பீங்க? ஆனா இந்த மாதம் இறைவன் அருள் நிறைந்த மாதம், நரகத்தின் வாயில்களை மூடிய மாதம், சுவனத்தின் வாயில்கள் எல்லாம் திறந்த மாதம், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே ரப்பு இயற்கையாகவே நமக்கு இந்த குர்ஆனை ஓதணும் என்ற ஒரு சிந்தனையை தர்றார். அதை துறக்கணும், படிக்கணும் என்று. ஆனா நிறைய பேர் இன்றைக்கு வெறுமனே அரபுல மட்டும் அதை ஓதி விட்டு மூடி வைக்கிறாங்க. நான் 4 ஜூஸ் முடிச்சு, இப்ப நாளைக்கு வெள்ளிக்கிழமை, கடந்த வெள்ளிக்கிழமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரமலான்லையும் சரி, ரமலான் அல்லாத ஏனைய மாதங்களையும் சரி, வெள்ளிக்கிழமை என்பது ஆண்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவங்க நல்ல நல்ல அத்தார், வெள்ளிக்கிழமையில் இந்த உலகம் அழியுமே. இப்படி ஒரு வெள்ளிக்கிழமையில் உலகம் அழியும் போது நான் என்னை அந்த மறுமை, சரி ஒன்று நான் மரணித்தால் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்தில் உண்மையான இறையச்சம் உள்ள ஒரு அடியானாக, பாவங்களுக்கெல்லாம் மீட்சியை பெற்ற, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்ற அந்த உண்மையான ஒரு பெண்ணாக ரப்பை சந்திப்பதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேனா? அன்பு சகோதரர்களே, குடும்பம் என்பது குறிப்பா ஆண்கள் என்னதான் அவங்க தலைவராக இருந்தாலும், நிர்வாகி அவர்தான், தலைமைத்துவம் ஆணுக்கு. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு, அந்த குடும்பம் சரியாக இயங்குவது ஒரு தாயுடைய பொறுப்புல இருக்கிறது. அவங்க சரியாக பிள்ளைகளை வளர்க்கணும், சரியாக அந்த குடும்பத்தினுடைய, என்னதான் ஆண்கள் தலைமைத்துவத்தில் இருந்தாலும் ஒரு வீடு தஹஜ்ஜத்துக்கு எழும்புறது முதல், தொழுகைகள் நேரத்துக்கு தொழுகிறது முதல், பிள்ளைகள் வீட்டுல எல்லாம் மார்க்க சட்டத்திட்டங்களை பேணி வாழ்வது முதல், அந்த வீடு முறையாக இயங்கணும் என்றால் ஒரு தாய் சரியாக இயங்கணும். சரி, அந்த அடிப்படையில இந்த காலத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை மட்டும் மறுமையோடு தொடர்பு படுத்தி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு
லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிட்டா எல்லாரையும் தான், ஆண்களையும் தான் பெண்களையும் தான் கூப்பிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? சொத்து செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அதிகமா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தொழுகை தூரமாகிறது. வியாபாரம், வேலை, சரி, பிஸி, ஆபீஸ்ல வேலை, பிசினஸ், சரி, கஸ்டமர் வந்திருக்கிறார், கடையை மூடல்ல, அல்லது வியாபாரத்துல நடந்துட்டு இருக்குது, தொழுகை தவற விடப்படுது. இப்படி பெண்களுக்கு அதிகம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய அவங்களோட வேலைகளை செய்யறது, அவங்களை கவனிக்கிறதுல நிறைய சொல்லுவாங்க. தொழுகைகள் தவற விடப்படுகிறது. மறுமையை நம்பக்கூடிய ஒருத்தர் தொழுகைதான் மறுமையிலே முதலாவது. ஒருத்தர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த தொழுகை என்ற கேள்விக்கு உண்மையாக தொழுதிருந்தால்தான் யா அல்லாஹ் தொழுதே யா அல்லாஹ், கவனம் இல்லாமல் தொழுதால் இடத்துல பொய் சொல்ல முடியுமா? காரணம் எல்லாம் அங்க ஏற்றுக்கொள்ளப்படாது. பிள்ளைகளை பார்க்க வேண்டி இருந்துச்சு, கணவன் வேலை இருந்துச்சு, வீட்டுல சமைக்க வேண்டி இருந்துச்சு, அதனால தான் தொழல் என்று காரணம் எல்லாம் சொல்ல இயலாது. ரமலான் மாதத்திலும் கூட இன்னும் நிறைய பெண்கள், ஆண்கள் கியாமுல் லைலுக்கு போய் அந்த உணர்வு வரும். ஏன் ஓதணும் என்ற ஆசையும் ஆர்வமும் வரும், ஓதுவோம். ஆனா நன்மை எங்கேயாவது ஒரு ஹதீஸ் கண்டிக்கிறீங்களா? ஆனால் ரமலானிலே மன் காம ரமலானன் ஃபானி மின் அஹ்லின் நார், ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க, இவர்கள் நரகத்துக்குரியவர்கள். நான் அவர்களை காலத்தில் அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முதலாவது ஒரு கூட்டத்தை சொன்னாங்க. அடுத்து இரண்டாவதாக சொன்ன கூட்டம் யார் தெரியுமா? காசியாத்துன். காசியாத்துன், நல்லா பாருங்க. ஒரு பெண் ஆடை அணிந்திருப்பாள், காசியாத்துன் ஆரியாத், ஆனால் அவள் நிர்வாணமாக இருப்பாள். முமீலாத்தும் மாயிலாத், அவள் ஆடவர்களின் பக்கம் சாய்வாள், அவர்களையும் இவர்களின் பக்கம் ஈர்ப்பாள். திமிழ்களை போன்று இந்த மாதிரி இதா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, லா யதுகுல்னல் ஜன்னah, இவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹஹா, இந்த ஹதீஸ நிறைய தடவை கேட்டவங்க இருப்பீங்க. சில வேளை ஒருத்தர் ரெண்டு பேர் இப்ப கேட்கிறவங்களா இருக்கும், பெரும்பாலும் பல தடவைகள் கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த ஹதீஸை கேட்கும் போதெல்லாம் நிறைய பேருக்கு நாங்க அப்படி இல்லையே, இது எங்களுக்கு இல்லையே, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே, நான் அபாயெல்லாம் உடுக்கிறோமே, நாம தலையெல்லாம் மறைக்கிறோமே, இது ஆடை அணி அது நிர்வாணமா இருக்கிறவங்களை பத்தி தானே. நான் இதை மறுமை என்ற விஷயத்தோட தொடர்பு படுத்தி, பெண்களோடு தொடர்பு படுத்தி சொல்றதா இந்த பல தகவல்கள் இருக்குது, பல விடயங்கள் இருக்குது. ஆனால் இதை நான் தெரிவு செய்ததற்கு காரணம் என்னன்னா, இப்ப இந்த 15வது நோன்புக்கு பின்னாடி அதிகமாக எதிர்பார்க்கப்பட வேண்டியது, ஆனால் அதிகமாக அது எதிர்பார்க்கப்படுகிறது எது? பெருநாள். பெருநாள் சந்தோஷம் தான், கொண்டாடணும் தான், கொண்டாடுறதுக்காக தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். ரப்பை பெருமைப்படுத்த செய்ய போறோம், அதை பற்றி சிந்திக்கல, அதெல்லாம் வார டைமுக்கு பார்த்துக்கொள்ள. இப்பவே தயாராகிறோம். சில பேர் ஏற்கனவே தயாராகி முடிஞ்சு, இந்த சந்தர்ப்பத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தாய்மார்கள், தந்தைமார்கள், முக்கியமாக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதிலே நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில்
இப்ப நாங்க பெருநாளுக்கு தயாராகிறோம் என்றால் ரெண்டு விஷயம். பெருநாள் அன்றைக்கு காலையில உணவு என்ன, பகலுக்கு உணவு என்ன, திட்டம் போடுவோமா இல்லையா? அதே மாதிரி தொழுகைக்கு என்ன உடுக்கிறது, வீட்டுக்கு என்ன உடுக்கிறது, திரும்ப பயணம் போக்கல என்ன உடுக்கிறது, இதை பத்தி நிறைய பேர் சிந்திச்சு சில வேளை ஏற்கனவே அதுக்குரிய ஆடைகள் எல்லாம் எடுத்து தயார்படுத்தி எல்லாம் முடிஞ்சிருக்கும். முஸ்லிம் பெண்கள் இது மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்றாங்க என்ன, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள். அப்ப மஹ்ஷர் மைதானத்திலே பெண்கள் நிற்பார்கள். இந்த இந்த ஆடையுடைய விஷயத்திலே யார் வந்து இப்போ அமர்ந்துட்டு இருக்கிறோம் என்றால் நம்முடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு இரவும் நின்று கியாமுல் லைல் தொழுகிறோம் என்றால் நம்முடைய நோக்கம் என்ன? சொர்க்கம், ஜன்னா. நீங்க எவ்வளவு தொழுதாலும் இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு பெரிய அமல் இபாதத்துகள் செய்தாலும் பெண்களுக்கு இஸ்லாம் போட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு வரையறை. இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிற கண்ணியம் உண்மையாக உலகத்துல எந்த மதமும் கொடுக்கல, அவ்வளவு கண்ணியம். சரி, நிறைய பேருக்கு மாற்று மதத்தவர்கள் கூட என்னப்பா பெண்களை போட்டு அடிமைத்துவப்படுத்துறீங்க, சரி அவர்களை போட்டு சுதந்திரம் இல்லையா, பெண் சுதந்திரம் இல்லாத மார்க்கம் தான் இஸ்லாம், இப்படி எல்லாம் பேசுவார்கள். ஆனால் உண்மையாகவே அந்த இஸ்லாமிய ஆடையினுடைய பெருமதியை உணர்ந்தவர்களுக்கு தெரியும், சுதந்திரத்தின் உச்சகட்டம் தான் இந்த ஆடை என்பது, கண்ணியத்தின் உச்சகட்டம் தான் இந்த ஆடை என்பது. உங்களுக்கு இறைவன் அவ்வளவு கண்ணியம் கொடுத்திருக்கிறதால, அவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்திருக்கிறதால, சுதந்திரமாக நீங்க இருக்கணும் என்பதற்காக, அதற்காகத்தான் இந்த ஆடை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் சொல்றாங்க, சாதாரணமான பெண்களுக்கு மட்டும் இல்ல, முதலாவது யாரு நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், சொல்லுங்க, அவர்களுக்கு தங்களுடைய ஜில்பாபுகளை, அதாவது தன்னுடைய உடம்பை மறைக்கக்கூடிய முழுமையாக உடம்பை மறைக்கிற ஆடைக்கிட்ட ஜில்பாப்னு சொல்றது. ஜலாபி ஜில்பாப் என்ற இதை எடுத்துட்டு இன்னைக்கு நாம ஹிஜாப் என்றால் திரை, சரி, ஆனா ஆடையில நாம வச்சிருக்கிற இது ஹிஜாப், இது ஷால், இது வந்து ஜில்பாப், இது வந்து இதுன்னு ஒவ்வொரு பேர். அந்த ஜில்பாப் ஃபர்தாவை போட்டாலோ ஜில்பாப் என்று இப்ப விற்கப்படுது, அந்த ஆடையை போட்டாலும் எதை போட்டாலும் உடம்பு முழுமையாக மறையணும். போட்டுக்கொள்ள சொல்லுங்கள். தாலிக்கு அதுனா ஐயோ அரஸ்ன, இதுதான் அவர்கள் என்று விளங்குவதற்கும், அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இது மிகச் சிறந்தது என்றான். அப்ப சுதந்திரத்தின் உச்சகட்டம் என்ன? ஃப்ரீடம். சரி, ஆடை சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு யாரும் இது பண்ண இயலாது, நான் விரும்பின மாதிரி தான் உடுப்பேன் என்று இன்னைக்கு மேற்கத்தைய நாடுகள்லையும் சரி, அதே மாதிரி இந்த சினிமா அது இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு இந்தியாலையும் சரி, இலங்கையிலையும் சரி, எல்லா நாட்டிலையும் ஆடையை கலட்டுறாங்க, குறைக்கிறாங்க. சுதந்திரமா ஏண்ட விருப்பம், நான் கலட்டிட்டு போவேன், நான் நினைக்கிற மாதிரி தான் உடுப்பேன், ஏண்ட உடம்பு நான் எதையும் காட்டுவேன் என்று இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத கலாச்சாரம் முஸ்லிம்களுக்குள்ளும் அப்படியே ஊடுருவி கொண்டு வருது. எங்களுக்குள்ள எப்படி ஊடுருவதுண்டா, இதெல்லாம் சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. யூதர்கள் ஒரு பக்கம் எப்படி பலஸ்தீனை நேரடியாக குண்டு போட்டு சரி அழிக்கிறாங்களோ, திட்டங்கள் தீட்டி அழிக்கிறார்களோ, யூதர்களுடைய சதி திட்டத்திலே மிக முக்கியமான ஒன்று சினிமாவுடைய மோகம். அதை பார்த்து 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 நமக்குள்ளேயே விளங்காம ஒரு தாக்கம் அதுல மாறி இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் உடுக்கணும். அப்ப ஹபாயா போன்றவர்களை, ஒழுங்கா மறைக்கிறவர்களை
எப்படி அவங்களோட மனசு மாற்றுறது? சரி, ஒரே அடியா அபாயா காட்டி வீச மாட்டாங்க. அவர்களுக்கு நாங்க இந்த ஹதீஸ் எல்லாம் படிச்சில்லாட்டியும் யூதர்கள் இதை தெளிவா படிச்சிருக்கிறாங்க. சரி, இன்றைக்கு வரக்கூடிய நீங்க எந்த ஒரு ஊர்லயும் ஒரு அபாயா கடைக்கு போங்க. ஆரம்ப காலத்துல பெரும்பான்மையான அபாயா விற்கிற கடைன்னு போயிட்டு பாத்தீங்கன்னா அதுல அபாயா தேட கஷ்டம். அபாய கடைக்கு போயிட்டு அபாயா தேட கஷ்டம். சரி, எல்லாம் அபாயாவா இது என்று யோசிக்கிற அளவுக்கு வர்ண புது புது டிசைனும், அந்த டிசைன் இந்த டிசைன், அந்த கலர் இந்த கலர், அப்படி இப்படின்னு பல விதமான அலங்காரங்கள். அபாயா போடுறதே அலங்காரத்தை மறைக்கத்தான். அபாயா உடுக்கிறதே உள்ள இருக்கிற ஆடை பற்றி அந்த ஷேப் விளங்கக்கூடாது. உடுத்திருக்கிற ஆடைக்கு மேலால ஃபுல்லா மறைச்சு அபாயாவை போடுறது. போடுற அந்த அபாயாவே கலர் கலரா ரசிக்கக்கூடிய மாதிரி, பிறரை தன் பக்கம் ஈர்க்கிற மாதிரி இருந்தால், உடம்பினுடைய அமைப்பை காட்டக்கூடிய மாதிரி இருந்தால், இதை தானே சொல்ல சொன்னாங்க, முமிலாத் மாயிலாத், அவளும் பிறர் பக்கம் சாய்வாள். சும்மா போறவனும் இவங்க உடுத்திட்டு இருக்கிற அந்த ஆடை, அவன் அந்த கவர்ச்சி, அந்த இறுக்கம், சரி, அந்த டிசைன் சும்மா போறவரையும் திரும்பி பார்க்க வைக்குது. தன் பக்கம் பிறரை ஈர்க்கிறாள். அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, இது இன்றைக்கு சாதாரண ஒரு விஷயம் அல்ல, ரொம்ப காலையான விஷயம். குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய இளம் யுவதிகளுக்கு மத்தியிலே இந்த சினிமாவுடைய மோகம், சோசியல் மீடியாக்களுடைய தாக்கம், அதுல பார்த்து இன்றைக்கு சாதாரணமா இன்ஸ்டாகிராமோ பேஸ்புக்கோ வாட்ஸ்அப் குரூப்புகள் எல்லாத்திலையும் என்ன வியாபாரம் நடக்குதா இல்லையா? ஆடை இது எல்லாரும் எந்த கடையில நல்ல டிசைன் இருக்குதுன்னு தான் பார்க்கிறாங்களே தவிர முழுக்க மறைச்சு யாருக்கு விலக அப்படி உடுத்த, இது என்ன கிளவி மாதிரி உடுத்துட்டு இளம் வயதுல உள்ள யுவதிகளுக்கு மத்தியிலே ஃபேஷன் எது, ஸ்டைல் எது, ட்ரெண்ட் எது, இப்படித்தான் பார்க்க நினைக்கிறாங்களே தவிர ஏன் அபாயா உடுக்கணும்? அப்படி ஃபேஷனுக்கு தான் உடுக்கணும், கலர் கலரா தான் உடுக்கணும், டிசைன் டிசைனா, ஸ்டைல் ஸ்டைலா தான் உடுக்கணும் என்ன அபாயவே தேவையில்லையே. நீங்க உடுத்திருக்கிற ஒரு ஃப்ராக் அல்லது ஷல்வார் அல்லது ஏதோ அணிந்திருக்கிற அந்த ஆடை மறைத்து அதுக்கு மேலான அபாயா ஒன்று உடுக்கிறதா இருந்தால் அது உடம்பினுடைய அமைப்பை மறைக்க கூடியதா இருக்கணும். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய திருமண வீட்டுக்கு போக முடியாது. நீங்க இவ்வளவு தக்குவாதாரிகளாக தொழுது அழுது மன்னிப்பு கேட்டு குர்ஆன் ஓதி விக்ர் செஞ்சு சதக்கா கொடுத்து நோன்பு பிடிச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தலைப்பிறை கண்ட உடனே முதலாவது பெருநாள்ல தொலை போற நேரம் பாருங்க அந்த ஆடை. சுபஹானல்லாஹ், ஷைத்தான். சரி, நாம் போடக்கூடிய ஆடைகள் தாய்மார்கள் கவனிங்க, நான் நிறைய கண்டிருக்கிறேன். சரி, இலங்கை முழுக்க குறிப்பா முஸ்லிம் குடும்பங்களோடு முஸ்லிம் சமூகத்தோடு நிறைய நெருங்கி பழகுவதால் நாங்க நிறைய கண்டிருக்கிறோம். தாய் நல்ல ஒழுக்கமாக இருப்பாங்க பெரும்பாலும். வல்லாஹி நான் கண்டிருக்கிறேன், நல்ல ஒழுக்கமான ஒரு தாய். சரி, இஸ்லாத்துல முகம் மறைக்கணுமா இல்லையா கருத்து முரண்பாடு இருக்குது. பொதுவாக கடமை அல்ல என்ற கருத்துல நாம் இருக்கிறோம். ஆனால் விரும்பினவர்கள் மூடிக்கொள்ளலாம். கால்களுக்கெல்லாம் காலுறை அணிந்து அந்த தாயோடையே போற இளம் வயது பெண், இளம் யுவதி தன்னை அடுத்தவர்கள் பார்க்கணும் என்பதற்காக தேடி உடுக்கிற ஆடைகள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த தாயிடத்துல மறுமையில கேட்க மாட்டானா? இந்த தந்தை இடத்துல மறுமையில கேட்க மாட்டானா? நாங்க பொறுப்புதார் இல்லையா? அதுக்கு சமூகத்திலே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான ஹராமான விஷயங்கள், விபச்சாரங்கள் இன்னைக்கு பெருகி இருக்குது. எனக்கு நல்ல ஞாபகம், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கனடால ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் 2011 நினைக்கிறேன்,
ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் நிறைய இந்த விபச்சாரங்களும் பாலியல் பலாத்காரங்களும் வன்கொடுமைகளும் நிறைய துஷ்பிரயோகங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்றார், நாட்டுல பெண்கள் இப்படித்தான் ஆடை அணியணும், இப்படித்தான் ஒழுக்கமா இருக்கணும் என்று ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்படி வந்தா இதெல்லாம் நிறைய குறைக்கப்படும், தடுக்கப்படும் என்று. இது சொன்ன உடனே அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள், இந்த கருத்துக்கு எதிராக பல நிகழ்ச்சிகள் நடக்குது. பெண்கள் வீதிக்கு இது ஆடை நம்முடைய சுதந்திரம், நாம நினைக்கிறதான் உடுப்போம் என்று ஆடைகள் எல்லாம் வீதியில கலட்டி காட்டுறாங்க. அவன் யாரு நமக்கு சட்டம் போட? நமது சுதந்திரம் இது, நாம நினைக்கிற மாதிரி இருப்போம் என்று. நாம என்ன புரியணும் என்றால், நீங்க இந்த உலகத்துல எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படி வேணாலும் அணிஞ்சு கொள்ளட்டும், அவர்கள் எப்படிப்பட்ட ஆடைகளை வேணாலும் அணியட்டும். ஒன்று, இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கணும் என்றால் பாதையில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனமே அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்படணும், தொல்லை கொடுக்கப்படாமல் இருக்கணும். பாதையில ஒரு பொம்பளை புள்ள நடந்து போதென்றா அந்த பிள்ளையுடைய ஆடை ஒழுக்கத்தை வைத்துத்தான் அவங்களுக்குரிய மரியாதை இருக்குது. அறக்குற ஆடையா அணிஞ்சிட்டு போனா, ஒழுக்கம் தவறி நடந்தால் பின்னாடி ஆம்பளை புள்ள தொடர்ந்து பின்னாடி வரத்தான் செய்வாங்க. பேர் என்னான்னு கேட்பாங்க, போன் நம்பர் தர முடியுமான்னு கேட்பாங்க. முழு ஒழுக்கத்தோடு நீங்க நினைக்க கூடாது எங்கட புள்ள அபாயா ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு தானே போகுது போட்டு அந்த அபாயா ஸ்கார்ஃப் ஒழுக்கமா இல்லையாண்டு. சில அபாயாக்களை பார்க்கும்போது இதை விட அபாயா போடாம அணிந்தா சும்மா ஷல்வா இன்னைக்கு சரி விக்கிறவங்க பிசினஸ் போகணும் என்பதற்காக, வியாபாரம் நடக்கணும் என்பதற்காக புது புது டிசைனா எதை வேணாலும் தச்சு மாட்டி வைப்பாங்க. அணியிற நமக்கு இது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமா? அபாயான்னு நான் அணியிறது எதற்காக? அடுத்தவர்கள் என்னை பார்க்க கூடாதுன்னா எதுல குறைவான டிசைன் இருக்கிறோம் அதைத்தான் தெரிவு செய்யணும். ஆனா இன்றைக்கு இதுல டிசைனே இல்ல, இதுல போதா, இதுல கொஞ்சம் டிசைன், இதுல இன்னைக்கு மட்டும்தான் டிசைன், எங்க முழு டிசைன் இருக்கிறோம். அந்த அந்த டிசைன் எல்லாம் என்ன செய்ய போகுது? அடுத்தவரை ஈர்க்க போகுது என்றால் சாதாரணமா எளிமையான சின்ன அது பார்க்கும்போது விளங்கணும், இது அந்நியவர்களை அடுத்த ஆம்பளையை ஈர்க்க கூடாது. சரி, அந்த அடிப்படையிலே பெண்கள், குறிப்பாக தாய்மார்கள், நம்முடைய இளம் வளர்ந்து வர பெண் பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து, அதுல ஆக முக்கியமான இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, காசியாத்தும் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பால் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள் என்று. இதுக்கு நாங்க என்ன விளக்கம் விளங்கி வச்சிருக்கிறோம்? என்ன விளக்கம் விளங்கி வச்சிருக்கிறோம்? ஒன்று, இறுக்கமான ஆடை, உடம்புட அமைப்பு அப்படியே விளங்கும், அவங்களுக்கு தான் அப்படின்னு. ஆனால் இதற்கான உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு ஆடை அணிறீங்க, அந்த ஆடையினுடைய அதாவது துணியினுடைய அளவு, போட்டிருக்கிற ஃபர்தாவோ ஷோலோ நம்ம மறைக்கக்கூடிய அந்த ஆடை, குறிப்பா அபாயா கருப்பு கலர்ல எந்த கலர்ல இருந்தா கொஞ்சம் கனமான புடவையா இருக்கும். சமூகத்தில் இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், குறிப்பாக இளம் யுவதிகளுக்கு மத்தியில பார்க்கிறோம், உம்மா ஜில்பா போட்டுருவாங்க, சரி, புள்ள ஷோல ரெப் பண்ணி சுத்திட்டு இருக்கும். இருக்கிற மாலையில இருந்து தெளிவா எல்லாம் விளங்குற அளவுக்கு தலையில என்ன கலர் பூல் போட்டு இருக்கிறாங்கன்னு கூட கிளியரா காட்டுற அளவுக்கு ஷால் மறைப்பா. ஏதாவது சொல்ல சொன்னாங்க, ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணம் என்ற அது உள்ளுக்கு மொத்தமா எல்லாம் விளங்குது. தாய்மார்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, ஃபர்தாவோ ஜில்பாபோ ஷோலோ எதை போட்டாலும் அது கொஞ்சம் அங்கால விலகினால் உடம்புல இல்ல. அபாயா உடுத்திருந்தால் கூட இஸ்லாம் என்ன சொல்லுது? உடம்பினுடைய போல அதனுடைய நீளம் அணிந்தார்கள். அப்ப இன்றைக்கு நம்ம ஷோல் போட்டுட்டு மறைச்சுத்தானே இருக்கிறோம் என்று அவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அத்தனையுமே தெளிவாக அந்த ஷோலை தாண்டி எல்லாம் விளங்குதாக இருந்தால் இதை பார்த்துட்டு ஒரு தாய் சும்மா இருக்கிறாங்கன்னா மிகப்பெரிய தண்டனை இருக்குது, மறந்துடக்கூடாது. வாங்க போறோம், அபாயா ஷோல் வாங்க மிகவும் சிறந்தது அளவை பார்த்து ஜில்பாப் உடுத்தா என்ன நீளமோ அதே அளவு நீளமான ஷோல் எடுத்து ஒரு தடவை சுத்தினா எல்லாம் விளங்குதா? அப்ப இன்னும் நீளமா வாங்கி 2 தடவை சுத்தினோம் என்றா ரொம்ப கனமா இருக்கும். அப்படி அழகாக முழுமையாக மறைக்கிறது தான் இங்க எண்ணமா இருக்கணுமே தவிர
பசந்தா இருக்குதா, சரி கலர் மேட்சிங் ஆகுதா, சுத்தி மறைச்சு எல்லாம் போடும் போது மேட்சிங் பார்த்துக்கோங்க, அது ரெண்டாவது. ஏன் நான் இதை இந்த அளவுக்கு சொல்றேன் என்றால், இன்றைக்கு முஸ்லிம்களுக்குள்ள அபாயா உடுக்கணும், ஸ்கார்ஃப் போடணும், ஷால் போடணும் என்ற உணர்வு பெரும்பாலும் இருக்குது. அதிலையும் போடுகின்ற நாம் கவனீனமாக போட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த நரகத்துக்கு போகக்கூடியவர்களுடைய அந்த லிஸ்ட்ல சேர்ந்துடக்கூடாது. அதனால இதிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய ஆடைகள், இளைஞர் யுவதிகள், இளமையில உள்ளவர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் இதுல கவனமாக இருக்கணும். பெரியவர்கள் கூட நிறைய பேர், பெரியவர்கள் கூட இருக்கிறாங்க நிறைய பேர், ஷால் போட்டு இருக்கிறோம் அவர்கள் நினைத்துட்டு இருக்கிறாங்க. சரி, இதை நான் அழுத்தமாக சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மெல்லிய துணிகள் வீட்டுக்குள்ள நீங்க இருந்து சுத்திட்டு போகும்போது உங்களுக்கு விளங்காது. வெளியே வெளிச்சம் படும் போதுதான் உங்களுடைய உடம்பு அப்படியே எல்லாருக்கும் தெளிவாக விளங்கும். அப்ப நாம இதுல கவனமா இருக்கணும். நம்முடைய தூய்மையான எண்ணம், என்னுடைய உடம்பிலே ஒரு துளி கூட, என்னுடைய தலைமுடியிலே ஒரு முடி கூட அந்நிய ஆண்களுக்கு விளங்கிடக் கூடாது. இதுதான் தூய்மையான நோக்கமாக இருக்கணும். தன்னுடைய கணவனை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு மனைவி இருந்தான், அவன் எப்படி நினைக்கணும்? என்னுடைய கணவரை தவிர, என் ஹஸ்பண்டை தவிர, என்னுடைய ஒரு முடி கூட, என்னுடைய உடம்புல ஒரு துளி அங்கம் கூட இன்னொரு ஆணுக்கு விளங்கிட கூடாது என்பதில் அவர் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, இதிலே ரொம்ப நம்முடைய கவனத்தை அதிகமாக செலுத்தணும். இதுல தவற விட்டு அந்த அந்த நரகத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்குள்ள நாமளும் வந்துரும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட செய்தி, ரசூலுல்லாஹ்வுக்கு நரகம் காட்டப்படுது. சபையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களை அதிகமாக தர்மம் செய்யுங்க. ஏன்? உங்களை பெண்களில் அதிகமானவர்களை நான் நரகத்திலே கண்டேன் என்றார்கள். நாளை மறுமையில சாதாரணமான ஒரு நாள் அல்ல, அது சாதாரணமான ஒரு இடம் அல்ல, அது மஹ்ஷர் மைதானம் என்பது ஆதம் நபியிலிருந்து உலகத்தில் உள்ள கடைசி மனிதன் வரைக்கும் அவ்வளவு பேரும் நிற்கக்கூடிய இடம். ஒவ்வொரு மனிதனையும் ரப்புல் ஆலமீன் கூப்பிட்டு தனித்தனியாக விசாரிக்கக்கூடிய இடம். சொர்க்கமா நரகமா என்று தெரியாமல் மனிதன் யா நஃப்சி யா நஃப்சி என்று கதறிக்கொண்டிருக்கக்கூடிய இடம். அப்ப எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா என்று தவித்துட்டு இருப்பார்கள். அல்லாஹ் நமக்கு ரசூலுல்லாஹ் மூலம் இந்த உலகத்திலே பல விடயங்களை சொல்லி தந்துட்டாங்க. சரி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்திலே உங்களை அதிகமாக கண்டேன் என்றார்கள். காரணத்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? என்ன காரணம் சொன்னாங்க? முக்கியமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகமாக மறுக்கிறீர்கள் என்றார்கள். எதை மறுக்கிறீங்க? எதை மறுக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வை நபியாக ஏற்க மறுத்ததற்காக அல்ல, குர்ஆன் எல்லாம் ஓதித்தான் இருக்கிறோம். இபாதத்துகளை செய்ய மறுத்ததற்காக அல்ல, தன்னுடைய கணவன் அந்த ஆண் கணவன் செய்தவைகளை தெளிவா ஹதீஸ்ல வருது. எல்லாமே செஞ்சிருப்பார், எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருப்பார். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே, சின்ன ஏதாவது ஒரு இடத்துல அவர் சின்ன ஒரு தப்பு அல்லது ஏதாவது ஒரு தடவை ஏதாவது ஒன்று தவற விடப்படும் போது அவங்க என்ன சொல்லுவாங்களா? உங்களிடத்திலே எங்கட பாஷையில பிறநாள் கிட்ட வருது, நாம விருப்பிடுவார்கள், இது அவர்களை நரகத்திலே தள்ளும். இந்த காலத்திலே அதிகமாக ஆடை அணிகிற நேரத்துல அந்த மாதிரி பல சிக்கல்கள் வரும். எனவே சொன்ன காரணம், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடையை பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் தான் நார்மல் அபாயம். கொஞ்சம் சரி, ஒரு இஸ்லாம் அழகாகவே இருக்கக்கூடிய
சின்ன ஒரு லேசான டிசைன், சாதாரணமா கவர்ச்சி, பெருசா கவர்ச்சி இல்லாம சிம்பிளா ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் உதாரணத்துக்கு வைங்களேன். ஆனா இன்றைக்கு நாம தேடி எடுக்கிறது எதை? 18000 ரூபாய் அவ்வளோ டிசைன் வைக்கிறது, அவ்வளோ காசு கொடுத்து நரகத்தை விலைக்கு வாங்குறோம். அப்படியா இல்லையா? அவ்வளோ சல்லி கஷ்டப்பட்டு கணவன் உங்களுக்காக உழைக்கிறார், வியர்வை சிந்தி உழைக்கிறார். அவரது அந்த கஷ்டத்துல வந்த சல்லிய, வியர்வை சிந்தி எடுத்த சல்லிய நீங்க நரகம் போறதுக்காக நீங்க செலவழிக்கிறீங்க என்றால் சுப்ஹானல்லாஹ். சரி, இத பார்த்துட்டு ஒரு கணவன் சும்மா இருந்தால் அவரும் நாளை மறுமையிலே பெரிய குற்றவாளி. ஆனா இன்னைக்கு சமூகத்துல என்ன, இவங்க கேட்கிறத வாங்கி கொடுத்துடணும், அப்படி கொடுக்காட்டி பெருநாள் இல்லை, அவ்வளவுதான். பெருநாள் அன்று முடிஞ்சு, அதுக்கு பயந்து சரி இந்தாங்க எவ்வளவு வேணும், 15000 வாங்கிக்கோங்க அப்படின்னு அவரும் கொடுத்துடுறார். இவங்க எப்படி டிசைன் போடுறாங்க, மறையுதா, இறுக்கமா இருக்குதா, ஒழுக்கமா இருக்குதா, பெரும்பாலும் நிறைய ஆண்கள் கவனி இருக்குது.